கர்த்தருடைய பரிசுத்த நல் நாமத்திற்கு மீண்டும் ஒரு விசை துதியும் கனமும் உண்டாவதாக. இந்த அற்புதமான ஓய்வு நாளின் ஆரம்ப ஆராதனையிலே பங்கெடுக்கும்படியாய் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளாகிய உங்கள் யாவரையும் இயேசுவின் திருநாமத்தினாலே மீண்டும் ஒரு விசை மனதார வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். நம்மோடு கூட இணையத்தின் மூலமாகவும் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. அவர்களுக்கும் இனிய ஓய்வு நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அற்புதமான ஓய்வு நாளின் ஆரம்ப ஆராதனையிலே தேவன் நம்மோடு பேசும்படியாய் தேவ சமூகத்துக்கு முன்பதாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இடைவிடாமல் மழைகள் தொடர்ச்சியாக பெய்து கொண்டிருந்தாலும் தேவனுடைய ஆலயத்திலே தேவனை தேட தொட வந்திருக்கிற நாம் யாவரையும் தேவன் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். இந்த நல்ல நாளிலும் ஒரு முக்கியமான சத்தியத்தை நாம் படிக்கும்படியாய் ஆண்டுடைய சமூகத்தில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். முக்கியமான ஒரு தலைப்பின் கீழாக நம்ம சத்தியத்தை தொடர்ச்சியாய் படித்து கொண்டிருக்கிறோங்க. நிறைவேறின தீர்க்க தரிசனமும் நிறைவேற போகிற தீர்க்க தரிசனம் என்ற தலைப்பில் நம்ம தொடர்ச்சியாய் சத்தியங்களை படிக்க போகிறோம். கடந்த வாரத்தில் நாம் போகின்ற வழி என்ற தலைப்பில் நல்ல சத்தியத்தை படிக்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு உதவி செய்தாங்க. முக்கியமாய் இந்த முடிவு காலத்தில் திருச்சபை எப்படிப்பட்ட சத்தியங்களை படிக்க வேண்டும், திருச்சபையில் எப்படிப்பட்ட சத்தியங்கள் போதிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு குழப்பம் இருந்தது என்றும் அந்த குழப்பத்திற்கான தெளிவை பரலோகத்தின் ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசி மூலமாய் அவர் வெளிப்படுத்தி கொடுத்தார் என்பதையும் கடந்த வார பாடத்தில் நம்ம படித்தோங்க. நாம் போகின்ற வழி என்ற தலைப்பில் பாடங்களை நாம் படிக்கும் பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை கடந்த வார பாடத்தில் படித்தோம். என்ன பாடத்தை படித்தோம் அப்படின்னா, வேதாகமத்தில் எத்தனையோ விலையேறப்பெற்ற சத்தியங்கள் இருந்தாலும் மந்தைக்கு தேவையானது நிகழ்கால சத்தியமே என்ற தலைப்பை என்ற ஒரு பகுதியை நம்ம படித்தோம். சபைக்கு இன்னைக்கு எந்த சத்தியம் தேவைப்படுகிறது அப்படின்னா பிரசன்ட் ட்ரூத், நிகழ்கால சத்தியம் தான் திருச்சபைக்கு போதிக்கப்பட வேண்டிய சத்தியமாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா நிகழ்கால சத்தியங்கள் ஒரு 2 ஆசீர்வாதத்தை கொண்டு வருங்களாம். எந்த 2 ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் அப்படின்னா, ஒன்று, நிகழ்கால சத்தியம் திருச்சபையில் போதிக்கப்படும் பொழுது ஐக்கியம் வளருங்களாம். இரண்டாவது, நிகழ்கால சத்தியங்களை நாம் படிக்கும் பொழுது திருச்சபையில் ஐக்கியம் எவ்வாறு வளர்கிறதோ அதே போல எழுப்புதல் உண்டாகும். இன்னைக்கு ஏன் திருச்சபைகளில் ஐக்கியம் என்பது அதிகமாக காணப்பட முடியலை, ஏன் திருச்சபைகளில் இன்னைக்கு எழுப்புதல் இல்லாத சூழ்நிலை அப்படின்னா, திருச்சபைகளில் பிரசன்ட் ட்ரூத், நிகழ்கால சத்தியத்தினுடைய தன்மை குறைவாக இருக்கிறபடியினால இன்னைக்கு எழுப்புதலையும் நம்ம திருச்சபைகளில் அநேக விதமான ஆசீர்வாதங்களையும் பார்க்க முடியவில்லை என்பதை புரிந்து கொள்கிறோம். தீர்க்கதரிசி போன வார பாடத்தில் நம்ம படிக்கும் பொழுது சொன்னாங்க, எத்தனையோ விலையேறப்பெற்ற சத்தியங்கள் இருந்தாலும் நிகழ்கால சத்தியங்கள் தான் திருச்சபைக்கு அவசியம். அந்த நிகழ்கால சத்தியம் எவையவைகள் என்று படிக்கும் பொழுது தீர்க்க தரிசனம், 2300 சம்பந்தப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், ஆசரிப்பு கூடாரம், இயேசுவை பற்றின விசுவாசம் என்று சொல்லி அநேக தலைப்புகளில் திருச்சபைகள் இன்னைக்கு படிக்க வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நல்ல பாடத்தை படிக்கும்படியாய் ஆண்டவர் உதவி செய்தாருங்க. முக்கியமாக இந்த காலங்களில் நம்ம ஏன் தீர்க்க தரிசனத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா 2 மிக முக்கியமான காரியங்கள் இருக்குதுங்க. அந்த 2 மிக முக்கியமான காரியங்களில் முதல் காரணம் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவின் வருகைக்கும் நம்முடைய காலத்திற்கும் எவ்வளவு காலங்கள் இருக்கிறது என்பதை எப்படி தான் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா, தீர்க்க தரிசனத்தை படித்தாதான் புரிஞ்சிக்க முடியும். இயேசுவின் 2ஆம் வருகை எவ்வளவு சமீபம் என்பதை எப்போ புரிஞ்சிக்க முடியும்? தீர்க்க தரிசனங்களை படிக்கும் பொழுது தான் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்ற காரியத்தை முதலாவது தெரிஞ்சுக்கலாங்க. இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் இந்த உலக வரலாற்றுக்கான எல்லா காலங்களையும் தீர்க்க தரிசனம் வேதாகமத்தில் கொடுத்திருக்கிறார். அப்படி தீர்க்க தரிசனமாய் வேதாகமத்தில் கொடுத்திருக்கும் பொழுது வேதாகம தீர்க்க தரிசனத்தில் நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்ற காரியத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா தீர்க்க தரிசனத்தை படித்தாதான் புரிஞ்சுக்க முடியும். தீர்க்க தரிசனம் இல்லாமல் இயேசுவின் வருகை எவ்வளவு சமீபம் என்பதை புரிஞ்சுக்க முடியாது. தீர்க்க தரிசனம் இல்லாமல் இயேசுவினுடைய வருகையை புரிஞ்சுக்க முடியாதுன்னா இயேசுவின் வருகைக்கும் ஆயத்தமாக முடியாது என்பதையும் நம்ம புரிஞ்சுக்கணுங்க. ஸோ அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, திருச்சபையில் நிகழ்கால சத்தியமாக முதலாவது படித்து புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் எது அப்படின்னா தீர்க்க தரிசனம்.
அந்த தீர்க்க தரிசனம் எனும் திறவுகோள் அப்படின்ற பாடத்தை தான் இரண்டாவது பாடமாக இந்த வாரம் நம்ம படிக்க போகிறோம். ஒரு சிறு ஜெபத்தோடு கூட சில முக்கியமான காரியங்களை மாத்திரம் நம்ம படித்து இந்த நாள் ஆராதனைக்காக நாம் கடந்து போவோம், ஜெபம் செய்வோம். எங்களை அன்பாய் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, இந்த அற்புதமான நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, உங்கள் சமூகத்தில் கூடி வந்து அப்பா தீர்க்க தரிசனம் என்னும் திறவுகோள் என்ற தலைப்பில் நாங்கள் நிறைவேற போகிற தீர்க்க தரிசனங்களை நாங்கள் படிக்கிறோம். தொடர்ச்சியாக வேதாகமத்தில் எத்தனையோ தீர்க்க தரிசனங்களை ஆண்டவர் கொடுத்திருந்தாலும் நாங்கள் இந்த காலத்தில் படித்து புரிந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெரும்படியான சத்தியங்களை நீங்கள் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த நாள் சத்தியத்தை தேவனுடைய ஆவியானவர் ஆசீர்வதித்து தரும்படியாய் மீட்பெரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். சரிங்க, முதலாவதாக இன்னைக்கு நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசனம் என்றால் என்ன அப்படின்ற காரியத்தை முதலாவது புரிஞ்சுக்கிட்டா தான் வேதாகமத்தில் அதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா புரிஞ்சிக்க முடியும். வேதாகமத்தில் ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம் அப்படின்னா 2 பேதுரு 1வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் கொஞ்சம் வாசிப்போம். தீர்க்க தரிசனம்னா என்ன என்பதை இங்கே பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறத நம்மளால் தெளிவாக பார்க்க முடியுங்க. வாசிக்கலாம் பாருங்களேன். 2 பேதுரு 1வது அதிகாரம் வசனம் 19லேருந்து நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனமாக கவனிங்களேன். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளில் உள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். பேதுரு முதலாவதாக எழுதும் பொழுது எழுதுறாரு, நமக்கு அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் உண்டு. அதை சொல்லிட்டு அவர் சொல்றாரு, பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும். தானியேல் புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொன்னேங்க. விடிவெள்ளி என்பது யாரை குறிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம், ஞாபகம் இருக்குதுங்களா? விடிவெள்ளி யாரை குறிக்குதுங்க? யாரை குறிக்குது? இயேசு கிறிஸ்து. நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 16வது வாக்கியத்தை நம்ம வாசிப்போம் அப்படின்னா அங்கே விடிவெள்ளி என்பது யாரை குறிக்குது அப்படி என்பதை வேதம் நமக்கு சொல்லி கொடுக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 16வது வசனம் பாருங்களேன். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார். அப்ப விடிவெள்ளி என்பது யாரை குறிக்குதுங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. அப்ப இந்த காரியத்தை கொஞ்சம் யோசிப்போம். பேதுரு பக்தன் சொன்னது போல அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு அப்படின்னு சொல்றாரு. அந்த அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் என்ன செய்யும் அப்படி என்பதை தான் இங்க சொல்றாங்க. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும். அப்ப தீர்க்க தரிசனத்தை படிக்கும் பொழுது ஒரு காரியம் நடைபெறணுங்களாம். என்ன காரியம் நடைபெறணும் அப்படின்னா, தீர்க்க தரிசனத்தை படிக்கும் பொழுது இயேசுவை புரிஞ்சிக்க முடியுங்களாம். இயேசுவை புரிஞ்சிக்கணும் அப்படின்னா தீர்க்க தரிசனத்தை நம்ம என்ன பண்ணுங்களாம்? படிக்கணும். அப்ப தீர்க்க தரிசனத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு அங்க ஒரு காரியத்தை அழகா சொல்றாங்க, விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும். அடுத்த வார்த்தையை கவனிங்க, இருளில் உள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். இங்க வார்த்தை அழகா சொல்றாங்க. என்ன வார்த்தையை சொல்றாங்க அப்படின்னா, இருளில் உள்ள ஸ்தலத்தில் அப்படின்னு சொல்றாங்க. எது இருள் அப்படின்னு சொல்லி நம்ம காமனா ஒரு கேள்வியை கேட்டு பார்ப்போம் அப்படின்னா, எதுங்க இன்னைக்கு இருள்? பொதுவாகவே நாளைக்கு என்ன நடக்குன்னு நமக்கு தெரியவே தெரியாது. காலங்கள் என்னென்னலாம் நடக்க போகிறது என்பது நம் கண்களுக்கு முன்பதாக இருளாக இருக்கிறபடினால இருள் எது அப்படின்னா காலங்கள் தான் இருள். அப்ப இயேசுவை தீர்க்க தரிசன வசனங்களை நாம் படித்து புரிந்து கொள்ளும் பொழுது ஒரு காரியத்தை நம்ம தெரிந்து கொள்ள முடியுமா? என்ன காரியத்தை தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, காலங்களில் என்னென்ன சம்பவங்கள் நடக்க போகிறது என்பதை புரிந்து கொள்ள முடியுமா? தீர்க்க தரிசனத்தை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது, தீர்க்க தரிசனத்தை நாம் படிக்கும் பொழுது முதல் ஆசீர்வாதம், இயேசு நம்முடைய இருதயங்களில் தோன்றுவாராம்.
இரண்டாவது ஆசீர்வாதம், இருளில் உள்ள ஸ்தலங்கள் எல்லாம் பிரகாசமா மாறிடுமா. எது இருள் உள்ள ஸ்தலம் அப்படின்னு பார்க்கும் பொழுது எதிர்காலம் தான் நமக்கு இருள் உள்ள ஸ்தலம். அந்த எதிர்காலம் எப்படி நமக்கு வெளிச்சமாய் மாறும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனங்களை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த தீர்க்க தரிசனங்களை படிக்கும் பொழுது எதிர்காலம் நமக்கு எப்படி மாறுங்களாம், வெளிச்சமாய் மாறும், தெரியும் என்பதை இந்த வேதாகம சத்தியம் நமக்கு சொல்லி கொடுக்குதுங்க. ஸோ இந்த நாளிலும் தீர்க்க தரிசனம் அப்படின்னா ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, எதிர்கால சம்பவங்கள் என்னென்ன நடக்க போகிறது என்பதை ஆண்டவர் முன்கூட்டியே வேதாகமத்தில் கொடுத்திருக்கிறாரு. அந்த சம்பவங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா தீர்க்க தரிசனங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிற சம்பவங்களை நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, படிக்க வேண்டியதாக இருக்கிறது அப்படி என்பதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணுங்க. ஸோ இதில் இன்னொரு காரியத்தை நம்ம வாசிப்போம் அப்படின்னா பாருங்களேன், ஏசையா 44வது அதிகாரம், ஏசையா 44வது அதிகாரம் வசனம் 7, 8 2 வசனத்தையும் வாசிப்போம். பாருங்களேன், ஆண்டவர் இந்த தீர்க்க தரிசனத்தை குறித்து என்ன சொல்றார் என்பதை கவனிங்க. ஏசையா 44:7, பூர்வ காலத்து ஜனங்களை நான் ஸ்தாபித்தது முதற்கொண்டு என்னை போல எதையாகிலும் வரவழைத்து இன்னதென்று முன் அறிவித்து எனக்கு முன்னே வரிசையாக நிறுத்தத்தக்கவன் யார்? நிகழ் காரியங்களையும் வரும் காரியங்களையும் தங்களுக்கு அவர்கள் அறிவிக்கட்டும். ஆண்டவர் அடுத்த வசனத்தை சொல்றாரு, நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். அக்காலம் முதற்கொண்டு நான் அதை உனக்கு விளங்க பண்ணினதும் முன்னறிவித்ததும் இல்லையோ, இதற்கு நீங்களே என் சாட்சிகள். ஆண்டவர் சொல்றாரு, முதல் காரியத்தை சொல்லும் பொழுது சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, வருங்காரியங்களை குறித்து நீங்க பயப்படாதீங்க. ஏன் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு எதிர்காலத்தில் என்னென்ன சம்பவங்கள் நடக்க போகிறது என்பதை நான் உங்களுக்கு முன்னமே அறிவிச்சிருக்கிறேன். முன்னமே அறிவிக்கும் பொழுது கூட ஆண்டவர் எப்படி அறிவிச்சிருக்கிறார் அப்படின்னா, என்னென்ன சம்பவங்கள் முன்னாடி நடக்கும் பின்னாடி நடக்கும் என்பதை ஆண்டவர் எப்படி கொடுத்துருக்கிறாங்களா, வரிசையாய் கொடுத்துருக்கிறாருங்களா. வரிசையாய் கொடுத்தபடியினால எதிர்காலத்தை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க, எதிர்காலத்தை குறித்து கலங்காதீங்க. நாளைக்கு என்ன நடக்குமோ, நாளைக்கு என்ன வருமோ என்பதை குறித்து என் பிள்ளைகள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா, எல்லாவற்றையும் நான் தீர்க்க தரிசனமாக வேதாகமத்தில் என்ன பண்ணியிருக்கிறேன், கொடுத்திருக்கிறேன். கொடுக்கப்பட்ட காரியங்கள் கூட எது முன்னாடி நடக்கும் எது பின்னாடி நடக்கும் என்பதை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாருங்களாம், தெளிவாய் கொடுத்திருக்கிறாரு. ஸோ நாம் எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை வேதாகமம் நமக்கு சொல்லி கொடுக்குதுங்க. சங்கீதம் 119வது சங்கீதம் 105வது வசனத்தை நம்ம வாசிப்போம் அப்படின்னா, 119 105 வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். வேதாகமத்தை படிக்கும் பொழுது என்ன ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும், தீர்க்க தரிசன வசனங்களை நாம் புரிந்து கொள்ள வேதாகமத்தை நாடும் பொழுது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கிடைக்கும். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. அங்கே ஆண்டவர் சொன்னார், பேதுரு புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது இருளில் உள்ள ஸ்தலம் அப்படின்னு சொன்னார். அதே ஜோடி வசனத்தை இங்கே வாசிக்கிறோம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. நாம் எங்கு போக வேண்டும் என்பதை ஆண்டவர் பாதை அமைத்து கொடுத்திருக்கிறார். நாம் அடைய வேண்டிய இலக்கு எது அப்படின்னா பரலோகம். பரலோகத்தை நம்ம அடைவதற்கான பாதையை தேவன் என்ன செய்திருக்கிறாராம், வெளிச்சமாய் மாற்றி கொடுத்திருக்கிறாருங்களா. அந்த வெளிச்சம் எங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா வேத வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேத வசனத்தை படிக்கும் பொழுது, வேத வசனத்தை புரிந்து கொள்ளும் பொழுது, அந்த பாதை வழியாய் நாம் பிரவேசிக்கும் பொழுது நாம் பரலோக ராஜ்யத்தை அடைய முடியும். ஸோ பரலோக ராஜ்யத்திற்கான பாதை எங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா தீர்க்க தரிசன வசனங்களில் தாங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரலோக ராஜ்யத்தை அடைய பிரியப்படுகிற நம்ம, பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக பிரியப்படுகிற நாம தீர்க்க தரிசன வசனங்களை அறிந்து கொள்வது மிகுந்த அவசியமாக இருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஒரு சம்பவத்தை வாசிச்சுட்டு நான் சீக்கிரமாக இன்றைக்கி நிறைவு செய்ய போகிறேன். ஏன்னா எல்லாருமே ரொம்ப டயர்டாக இருக்கிறீங்க போல் பார்த்தாலே தெரியுது. சரி, நான் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும், தீர்க்க தரிசனத்தினுடைய முக்கியத்துவத்தை அசட்டை செய்த நபர்களுக்கான ஒரு காரியத்தை வேதாகமத்தில் என்னால் வாசிக்க முடிஞ்சுங்க. ஆண்டவர் நம் காலத்தில் எப்படி தீர்க்க தரிசனங்களை முன்கூட்டியே கொடுத்துருக்கிறாரோ அதே போல முன்னாடி ஒரு கூட்டம் இருந்துச்சு. அந்த கூட்டத்துக்கும் தீர்க்க தரிசனத்துக்கான காரியங்களை கொடுத்திருந்தாரு. ஆனால் அவங்க தீர்க்க தரிசனத்தை அறியாமல் போனபடியினால என்ன விளைவு வந்தது? ஒருவேளை இந்த காலகட்டங்களில் தீர்க்க தரிசனத்தை நீங்கள் நானும் அறியாமல் இருந்தோம் அப்படின்னா
புரிந்து கொள்ளாமல் இருந்தோம் அப்படின்னா என்ன விளைவு வரும் என்பதை கிறிஸ்து ஏற்கனவே முன்கூட்டியே நமக்கு சொல்லியிருக்கிறாருங்க. பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, 1 கொரிந்தியர் புத்தகத்துக்கு வந்தோம் அப்படின்னா 10வது அதிகாரம் 1 கொரிந்தியர் புத்தகத்துக்கு வந்தோம் அப்படின்னா அதில் பவுல் சொல்லுகிற அந்த வார்த்தையை கொஞ்சம் நம்ம கவனிப்போம் அப்படின்னா 10:11 பாருங்களேன். வேதவசனம் என்ன சொல்லுது? இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் நமக்கோ அது எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு சம்பவத்தை வாசிக்க போகிறோம். அந்த சம்பவத்தில் நமக்கு என்ன எச்சரிப்பு இருக்கிறது என்பதை வேதாகமம் நமக்கு சொல்லிக் கொடுக்க போகுதுங்க. ரொம்ப மிக முக்கியமான காரியம். தீர்க்க தரிசனம் எனும் திறவுகோல். ஏன் ஆண்டவர் வேதாகமத்தில் தீர்க்க தரிசனத்தை கொடுத்தார் அப்படின்னா இதுதான் திறவுகோல். இந்த திறவுகோல் இல்லாமல் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக நாம் பிரவேசிக்க முடியாது. ஏன் அப்படின்னா பரலோக ராஜ்யத்திற்குள் நாம் பிரவேசிப்பதற்கு முன்பதாக இந்த உலகத்தில் நாம் அடையத்தக்கதான காரியங்கள், சம்பவங்கள் என்ன என்பதை தீர்க்க தரிசனம் தான் சொல்லிக் கொடுக்குது. தீர்க்க தரிசனத்தை புரிஞ்சுக்கல அப்படின்னா பரலோக ராஜ்யத்துக்கான ஆயத்தம் நம்ம இடத்துல இருக்காது. வாங்கலேன், நான் ஒரு சம்பவத்தை வாசிப்போம் அப்படின்னு சொன்னோம். அந்த சம்பவம் என்ன என்பதை ஆண்டவர் அவ்வளோ காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். லூக்கா 19வது அதிகாரம், லூக்கா 19வது அதிகாரம் வசனம் 41 நான் வாசிக்க போகிறேன். கொஞ்சம் கவனமாக கவனிங்க. முக்கியமான வசனம். லூக்கா 19வது அதிகாரம் 41வது வசனம் நான் வாசிக்கிற சம்பவம் என்ன என்பதை வாசிச்சுட்டு அதில் உள்ள முக்கியத்துவமான பாடங்கள் என்ன என்பதை நம்ம பார்த்து முடிப்போம். லூக்கா 19வது அதிகாரம் 41வது வாக்கியம். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டழுது. எந்த நகரம் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். அவர் சமீபமாய் வந்தபோது அப்படின்னா அதுக்கு மேல் பகுதியை வாசிச்சிங்கன்னா யாரை குறிக்குதுன்னா இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. இயேசு கிறிஸ்து சமீபமாய் வந்து அப்படின்னு பார்க்குறோம். எதற்கு சமீபமா? நகரத்திற்கு சமீபமாய் வந்து. எந்த நகரம் அப்படின்னா எருசலேம் நகரம். அவர் ஒலிவ மலையில் இருக்கிறாரு. ஒலிவ மலையில் இருக்கும் பொழுது எருசலேம் நகரத்தை பார்க்குறாரு. எருசலேம் நகரத்தை பார்த்தவர் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா கண்ணீர் விட ஆரம்பிச்சிட்டார். ஏன் கண்ணீர் விட்டார் என்பதற்கு வேதாகமம் சொல்லுது பாருங்களேன். 42வது வசனம். உனக்கு கிடைத்த இந்த நாளாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்ப அந்த சமாதானத்துக்கு ஏற்ற காரியம் உன் கண்களுக்கு எப்படி இருக்குதா? மறைவாயிருக்கிறது. பேதுரு சொன்னாரு, இருளில் உள்ள ஸ்தலத்தை பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனிப்பது நலமாக இருக்கும்னு சொன்னார். எது இருள் நம்ம படித்தோம். எதிர்காலங்கள் தான் இருள் அப்படி என்பதை பார்த்தோம். அதுக்கு ஜோடி வசனம் 119 105 வாசித்தோம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சங்கீதக்கார தாவீதும் அந்த விஷயத்தை சொன்னார். இங்கே இயேசு சொல்கிறாரு, உனக்கு கிடைத்த இந்த நாள் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். அவைகளோ உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. எது மறைவா இருந்துச்சு அப்படின்னா எருசலேம் நகரத்துக்கு நடக்க போகிற சம்பவம் அவர்கள் கண்களுக்கு மறைவா இருந்துச்சு. என்ன சம்பவம் நடக்க போகுது இயேசு கிறிஸ்து சொல்கிறார் பாருங்களேன். 43வது வசனம். உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைத்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். இப்போ அந்த எருசலேம் நகரத்தை பார்த்து ஆண்டவர் கண்ணீர் விட்டார். கண்ணீர் விட்டு அழுது ஒரு காரியத்தை சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, உனக்கு சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறியலை, அவைகள் உன் கண்களுக்கு மறைவாக இருக்கிறதுன்னாரு. எது அவருடைய கண்களுக்கு மறைவாக இருந்துச்சு அப்படின்னா, அவர்களுடைய நகரத்திற்கு ஒரு பெரிய சம்பவம் நடைபெற போகிறது. அந்த எருசலேம் நகரம் அழிக்கப்பட போகிறது. அந்த அழிக்கப்பட போகிற அந்த காரியத்தை யார் புரிஞ்சுக்கல அப்படின்னா, எருசலேமில் இருந்த அந்த யூத ஜனங்கள், தேவ ஜனங்கள் என்ன செய்யல அப்படின்னா புரிஞ்சுக்கலங்க. புரிஞ்சிக்காம போனதுனால 43வது வாக்கியத்தை ஆண்டவர் அழகா சொல்றாரு, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினால். அப்ப தேவ ஜனம் எதை அறியலைங்களா? அவரை சந்திக்கும் காலத்தை அறியலையா, காலத்தின் முக்கியத்துவத்தை புரியலையா. காலத்தை அறியாமல் போனபடியினால யார் வராங்கன்னு சொல்றாரு,
உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைத்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி. அந்த சத்துருக்கள் யார் என்பதை மத்திய 24வது அதிகாரத்துக்கு வாங்கலேன். அங்கே எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க. அந்த சத்துரு யார் என்பதை வேதாகமும் அவ்வளோ அழகாக நமக்கு சொல்லி கொடுக்குது. மத்திய 24வது அதிகாரம், மத்தேயு 24வது அதிகாரம். இந்த 24வது அதிகாரத்தில் வசனம் 15லேருந்து நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனமாக கவனிங்க. 15லேருந்து 20 வரைக்கும் நான் வாசிக்க போகிறேன். எக்ஸாக்ட் எருசலேமுக்கு என்ன நடந்ததோ அதை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவீர்கள். யூதேயாவில் இருக்கிறவர்கள் எங்க ஓடணுங்களாம்? மலைகளுக்கு ஓடி போகணுங்களாம். யூதேயா எங்க இருக்குது? எருசலேமுக்குள்ள இருக்குது. சரிங்களா? கீழே வாசிக்கிறோம் பாருங்களேன். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, நீங்கள் ஓடி போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொன்னார் அவங்க கிட்ட, அப்பா நீங்க எருசலேம் நகரத்தை விட்டு ஓடி போகணும். அந்த ஓடி போகிற நாள் எந்த நாளா இருக்கக்கூடாது? ஓய்வு நாளா இருக்கக்கூடாது, மழை காலங்களா இருக்கக்கூடாது. நீங்க ஓய்வு நாளா இராதபடிக்கு, மழைக்காலமா இராதபடிக்கு நீங்க என்ன பண்ணுங்க? வேண்டிக் கொள்ளுங்க அப்படின்னு சொன்னாருங்க. ஏன் வேண்டிக் கொள்ள சொன்னாரு அப்படின்னா, எருசலேம் நகரத்தை லூக்கா 19 வாசிச்சோம். உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு அப்படின்னு வாசிக்கிறோம். அந்த சத்துரு யார் என்பதை இங்க சொல்றாரு, பாழாக்கும் அருவருப்பு. அந்த பாழாக்கும் அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே அப்படின்னு சொல்றாரு. அந்த பாழாக்கும் அருவருப்பு யார் அப்படின்னா ரோம். அன்னைக்கு எருசலேம் நகரத்தை முற்றுகை போடுவதற்காக அங்க முதலாவது யார் வந்தது அப்படின்னா செஸ்டஸ் அப்படின்னு ஒரு ராஜா வராரு. அவர் என்ன செய்யறாருன்னா 66 வந்து எருசலேம் நகரத்தை முற்றுகை போடுறாரு. முற்றுகை போடும் பொழுது ஆண்டவர் ஏற்கனவே என்ன நடக்கும் என்பதை இவங்களுக்கு சொல்லிட்டாரு. ஆனா இவங்க சம்பவத்தை அறியல, காலத்தை அறியல, தீர்க்க தரிசனத்தை புரியல. தீர்க்க தரிசனத்தை புரியாம போனபடினால 66 முற்றுகை போடும் பொழுது இவங்க என்ன பண்ணல? அந்த எருசலேம் பட்டணத்தை விட்டு வெளியேறல. ஆனா தீர்க்க தரிசனத்தை கவனித்த சில தேவ பிள்ளைகள் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா 66 செஸ்டஸ் வந்து முற்றுகை போடும் போதே இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த எருசலேம் நகரத்தை விட்டு வெளியேறிட்டாங்க. கிபி 70 தீத்துராயன் வந்தாரு. தீத்துராயன் வந்து என்ன செய்தார் அப்படின்னா எருசலேமை 2வது முறை முற்றுகை போட்டாரு. அவங்க நினைச்சாங்க முற்றுகை போட்டவன் எடுத்துருவான் அப்படின்னு சொல்லி, அவன் எடுக்கல. என்ன செஞ்சான் அப்படின்னா அந்த எருசலேம் நகரத்தை முற்றிலும் முற்றுகை போட்டு அங்கே உள்ள தேவனுடைய ஆலயத்தை தீக்கிரையாக்கி அங்கு உள்ள யூதர்கள் எல்லாருமே எப்படிப்பட்ட நிலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா உண்ண உணவு கிடையாது, குடிக்க தண்ணி கிடையாது. அப்போ எல்லாம் பாதரட்சை செப்பல் இருக்குது இல்லைங்களா, அது வந்து எப்படிப்பட்ட பாதரட்சியாக இருக்கும் அப்படின்னா தோல் பாதரட்சியாக இருக்கும். அந்த தோல் பாதரட்சியை சாப்பிட்ற அளவுக்கு ஒரு சூழல் எங்கே வந்துடுச்சு அப்படின்னா எருசலேம் நகரத்துக்குள்ளே வந்துடுச்சு. அந்த தீத்துராயன் கிபி 70 என்ன செஞ்சான் அப்படின்னா எருசலேம் நகரம் முழுவதையும் முற்றுகை போட்டு அங்கு உள்ள தேவ ஜனங்களை அவன் கொன்று குவிச்சு தேவனுடைய ஆலயத்தையும் அவன் என்ன பண்ணிட்டான்? சுட்டெரிச்சு போட்டான். இந்த சம்பவம் நடக்க போகுது என்பதை ஆண்டவர் தரிசனமாக பார்க்கிறாரு. எங்கிருந்து பார்க்கிறாரு? ஒலிவ மலையிலிருந்து பார்க்கிறாரு. ஒலிவ மலையிலிருந்து பார்த்தபடியினால கண்ணீர் விட்டு அலறாரு. ஏன் கண்ணீர் விட்டு அலறாருன்னா, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாம போயிட்டியே, நான் உனக்கு என்னென்ன சம்பவம் நடக்கும்னு சொல்லி எல்லாவற்றையும் நான் சொன்னனே, ஆனா நீயோ உன்னை சந்திக்கும் காலத்தை அறியாமல் போனபடியினால உன் சத்துருக்கள் உன்னை சூட மதில் போட்டு உன்னை எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உனக்கு தரைக்கு தரையாக்கி போடுகிற நாட்கள் வருகிறதே அப்படின்னு சொல்லி கிறிஸ்து யாருக்காக கண்ணீர் விட்டாருங்க? யாருக்காக கண்ணீர் விட்டாரு? தேவ ஜனத்துக்காக, எருசலேம் பட்டினத்தில் இருந்த தேவ ஜனத்துக்காக. ஏன் அவர்களுக்காக கண்ணீர் விட்டாரு? அவங்க 2 காரியத்தை புரிஞ்சுக்கல. 2 காரியம் என்ன அப்படின்னா, ஒன்று சமாதானத்துக்கு ஏற்ற காரியங்களை அவங்க அறியலை. அவங்க சமாதானமாக இருக்க என்ன செய்யணும் அப்படி என்பதை அவங்க புரிஞ்சுக்கல. புரிஞ்சிக்காம போனது அவங்க கண்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா மறைவாக இருந்துச்சு.
இரண்டாவது காரியம், அவரை சந்திக்கும் காலத்தை அவர்கள் அறியாம போயிட்டாங்க. நாமும் ஒரு காலத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எந்த காலத்துக்காகங்க? எந்த காலத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? ஏன் ஆலயத்துக்கு வரோம்? ஏன் ஊழியம் செய்கிறோம்? ஏன் ஆண்டவருக்காக எல்லா காரியங்களும் செய்வதற்கான காரணம் என்ன? ஒரு ராஜ்யத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். எந்த ராஜ்யம்? பரலோக ராஜ்யம். இரண்டாம் வருகைக்காக அந்த காலத்தை நோக்கி நாம் காத்து கொண்டிருக்கிறோம். இப்போ முன்னாடி இருந்த தேவ ஜனமும் அப்படி தான் காத்துக்கிட்டு இருந்துச்சு. அவங்களும் காலத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க காலத்தை என்ன பண்ணலையா? அறியலை. அவங்க அறியாமல் போனபடினால சத்துருக்கள் சூழ மதில் போட்டு அந்த பட்டினத்தை தீக்கிரையாக்கி போட்டு தேவ ஜனங்கள் எல்லாரையும் கொன்று குவித்தார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அன்பானவர்களே, இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. முடிவு காலத்தில் நமக்கும் அது எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்களே. அன்னைக்கு ஒரு ரோம் வந்துச்சு, முற்றுகை போட்டுச்சு, தேவ ஜனங்களை அழித்து கட்டுச்சு. முடிவு காலத்திலும் ரோம் வருமா? வரப்போகுதுங்க. காலம் எவ்வளவு காலம் யோசிக்கிறீங்களா? நீங்கள் நானும் சமாதானத்துக்கு ஏற்ற காலங்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்களா? கூடிய சீக்கிரம் இந்த சமாதானத்தின் காலங்கள் எடுபட போகிறது. இந்த சமாதானத்தின் காலங்கள் எடுபடுவதற்கு முன்பதாக உலகத்தில் என்னென்ன நடைபெற போகிறது என்பதை தேவன் நம்மேல் வைத்த இரக்கத்தினால் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, எது முன்னாடி நடக்கும், எது பின்னாடி நடக்கும், என்னென்ன சம்பவங்கள்லாம் நடைபெற போகிறது என்பதை தேவன் முன்கூட்டியே சொல்லிட்டாருங்க. 66 சிஸ்டர்ஸ் அந்த முற்றுகை போடும் பொழுது கவனிச்ச அநேக கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எருசலேம் பட்டினத்தை விட்டு வெளியேறிட்டாங்க. வெளியேறினவங்க காப்பாற்றப்பட்டாங்க. தீர்க்க தரிசனத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க, காலத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க எருசலேம் பட்டினத்தை விட்டு வெளியேறினாங்க. வெளியேற்றப்பட்டதுனால காப்பாற்றப்பட்டாங்க. ஒருவேளை இந்த முடிவு காலத்தில் நீங்கள் நானும் தீர்க்க தரிசனத்தை புரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கங்களேன், நீங்கள் நானும் தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்ட காலங்கள் அழியறன்னு வச்சுக்கங்களேன், நீங்கள் நானும் இயேசுவின் இரண்டாம் வருகைக்கு நமக்கு எவ்வளவு காலங்கள் இருக்குது என்பதை புரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கங்களேன், அன்னைக்கு தேவ ஜனத்துக்கு எக்ஸாக்ட் என்ன நடந்துச்சோ அதே தான் இந்த கால தேவ ஜனத்துக்கும் நடக்கும் என்பது வேதாகமத்தின் சத்தியங்க. நீங்க சிந்திச்சு பாருங்களேன், இயேசுவின் வருகைக்கும் நம்முடைய காலத்துக்கும் எவ்வளவு சமீபம் என்பதை எத்தனை பேர் அறிஞ்சு வச்சிருக்கிறோம்? என்னென்ன சம்பவங்கள்லாம் இயேசுவினுடைய இரண்டாம் வருகைக்கு முன்னாடி நடக்கும் என்பதை வேதாகமத்தை அறிந்து புரிந்து வைத்திருக்கிறோமா? சத்தியத்தை அறிஞ்சு வச்சிருந்தாதான் அந்த காலங்கள் வரும்பொழுது நாம் தப்பித்து கொள்ள முடியும். சம்பவங்கள் நடக்கும் பொழுது நாம் தேவனை விசுவாசிக்க முடியும். காலங்களையும் சம்பவங்களையும் நீங்கள் நானும் அறியலை அப்படின்னா ஒருபோதும் பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக முடியாது. அன்னைக்கு எருசலேம் நகரத்துக்காக கண்ணீர் விட்ட தெய்வம் இன்னைக்கு இந்த முடிவு கால தேவ ஜனங்களுக்காக கண்ணீர் வடிக்கிறார். ஏன் கண்ணீர் வடிக்கிறார் அப்படின்னா, என் ஜனமே, எல்லா தீர்க்க தரிசனத்தையும் நான் உனக்கு கொடுத்திருந்தாலும், எல்லா காலத்தின் சம்பவங்களை நான் வேதாகமத்தில் முன்கூட்டியே நான் உனக்கு சொல்லியிருந்தாலும் நீ என்ன செய்யலை? காலத்தை அறியலையே. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாம இருக்கிறியே. உன்னுடைய சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறியாம இருக்கிறியே. நான் அறிஞ்சிருந்தேன் அப்படின்னா என் வாழ்க்கை மாறி இருக்கும். நான் காலங்களை புரிஞ்சிருந்தேன் அப்படின்னா அதற்கேற்ற வாழ்க்கை முறை என்கிட்ட இருந்திருக்கும். என்னைக்கோ இந்த மீதமான திருச்சபை ஊழியத்தை முடிச்சிருக்கும். பிரச்சனை என்ன தெரியுங்களா? எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது மீதமான திருச்சபைக்கு தெரியல. என்னென்ன சம்பவங்கள் அடுத்து இருக்கிறது என்பதை இன்னைக்கு புரிஞ்சுக்கல. இன்னைக்கு நோவாவின் காலத்தில் நடந்தது எப்படியோ அப்படியே தான் மனுஷகுமாரனுடைய காலத்தில் நடக்கும்னு ஆண்டவர் எக்ஸாக்ட் சொன்னாரு. இன்னைக்கு அப்படியே நடந்துகிட்டு இருக்குதுங்க. இயல்பான வாழ்க்கை. காலையில் எழுந்திருக்கிறோம், ஜோம் பண்றோம், குடும்பத்தை கவனிக்கிறோம், வேலைக்கு போறோம், திரும்ப வீட்டுக்கு வரோம், ஜோம் பண்றோம், சாப்பிட்றோம், தூங்குறோம். இயல்பான வாழ்க்கை போய்கிட்டே இருக்குது. நோவா காலத்தின் ஜனங்களுக்கு இயல்பான வாழ்க்கை போய்கிட்டு தான் இருந்துச்சு. நோவா தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தார். ஆனால் ஜனங்கள் என்ன பண்ணலைன்னா செவி கொடுக்கல. செவி கொடுக்காம போனதனுடைய விளைவு அன்னைக்கு முதலாம் உலகம் ஜலத்தினால் அழிக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு இரண்டாம் உலகம் அக்னியினால் அழிக்கப்படுவதற்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அன்பானவர்களே, நீங்களும் நானும் காலத்தை அறியலை அப்படின்னா, அன்னைக்கு ஒரு ரோம் வந்துச்சு, தேவ ஜனத்தை முற்றுகை போட்டுச்சு. மீண்டும் முடிவு காலத்தில் ஒரு ரோம் வரப்போகுது, தேவ ஜனத்தை முற்றுகை போட போகுது. காலத்தையும் சம்பவத்தையும் அறியலை அப்படின்னா, காலத்தையும் சம்பவத்தையும் அறிஞ்சவங்க எருசலேம் பட்டினத்தை விட்டு வெளியேறி போய் காப்பாற்றப்பட்டாங்க. இந்த காலத்தில் தீர்க்க தரிசனத்தின் சம்பவங்களை நீங்கள் நானும் புரிஞ்சிக்கல அப்படின்னா, அதற்கேற்ற வாழ்க்கை முறையோடு நீங்கள் நானும் வாழலை அப்படின்னா ஒருபோதும் ரோம் பிடியிலிருந்து நம்மால் தப்பித்து கொள்ளவே முடியாது. அன்னைக்கு எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுத தெய்வம்
இன்னைக்கு இந்த காலங்களில், முடிவு காலங்களில் தேவ ஜனத்தை பார்த்து கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கிறார். ஒரு வேத வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 18வது வாக்கியம் வாசித்து நிறைவு செய்வோம். நீதிமொழிகள் 29:18 பாருங்களேன். வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க, வாசிப்பங்களா? பாருங்க, நீதிமொழிகள் 29:18 வசனத்தை வாசிக்கிறேன் நான். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனும் பாக்கியவான். பைபிள் சொல்லுது, தீர்க்க தரிசனம் இல்லாத இடங்களை ஜனங்கள் எப்படி இருப்பாங்களாம்? சீர்கெட்டு போவார்களாம். சீர்கெட்டு போவார்கள்னா அவர்கள் நடக்க வேண்டிய பாதை எது, அவர்களுடைய வாழ்க்கை முறை எதை நோக்கி போக வேண்டும், அவங்க இந்த பூமியில் இருப்பதற்கான இலக்கு எது என்பதை தெரியாமல் போயிடுங்களாம். உலகத்தின் மக்களுக்கும் தேவ ஜனங்களுக்கும் வித்தியாசமே இருக்காதான். ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படியா இருக்குது அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தீர்க்க தரிசனத்தினுடைய முக்கியத்துவம் இருக்குதா என்பதை சிந்திக்கணுங்க. வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான் என்று பைபிள் சொல்லுது அப்படின்னா, நாம் வேதத்தின் மகத்துவங்களை காக்கிற வாழ்க்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்திச்சு பாருங்க. ஏன் இன்னைக்கு இந்த மீதமான திருச்சபைக்கு இந்த முடிவு காலத்தில் தீர்க்க தரிசனத்துடைய முக்கியத்துவத்தை ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னா, அன்னைக்கு இருந்த தேவ ஜனம் அந்த முக்கியத்துவத்தை அறியலை. இன்னைக்கு இருக்கிற தேவ ஜனமாகி நீங்கள் நான் முக்கியத்துவத்தை அறியாமல் போயிட்டோம் அப்படின்னா, அன்னைக்கு ஒரு ரோம், இன்னைக்கும் ரோம். அன்னைக்கு ஒரு அழிவு, இன்னைக்கும் ஒரு அழிவு. அது இந்த காலத்தில் எக்ஸாக்டாக நடக்க போகிறது. நீங்கள் இந்த உலகத்தின் சம்பவங்களை கொஞ்சம் உற்று நோக்கி பார்த்தீங்க அப்படின்னா, முற்றுகை போடப்படுகிறவன் எவ்வளோ பக்கத்தில் இருக்கிறான் என்பதை நம்முடைய கண்கள் காணும். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நம்ம ஆயத்தமாகும். தொடர்ந்து நிறைவேறின தீர்க்க தரிசனம், நிறைவேற போகிற தீர்க்க தரிசனம் என்ற தலைப்பில் நல்ல பாடங்களை படிப்போம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.